ஹலோ, குட் மார்னிங்க. நான் இந்த உலகத்துக்கு நிறைய விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் போடுற வீடியோ தான் இந்த வீடியோ. இன்றைக்கி நான் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அப்ரிசியேஷனுங்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டு மட்டும்தான் இருப்பீங்க, எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அதிகமாக யாருக்கும் பண்ணுறதில்ல இந்த காலத்தில். என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. இந்த காலத்தில் யாரையும் பாராட்டவே தெரியல. எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் சைலண்ட் ஆகிட்டீங்க போல். ஏன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சின்ன குழந்தை உங்ககிட்ட ஒரு ட்ராயிங் பண்ணிட்டு வந்து காட்டுது. ஆண்டி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லணும்? வாவ், சூப்பராக இருக்குது, நெக்ஸ்ட் டைம் இதை விட அழகாக வர, என்ன ட்ராயிங் நீ இவ்வளோ அழகாக பண்ணுற, கிளாஸ் போறியா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாராட்டு மட்டும் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்களேன். அப்படியே ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் அதே குழந்தை உங்ககிட்ட இதை விட பெட்டராக வரைஞ்சிட்டு வந்து, ஆண்டி இங்கே பாருங்கள் சூப்பராக வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு காட்டும். பாராட்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குங்க. கவிஞர் வாலி சொல்லியிருக்காரு, ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிற்கும் ஆள் கூட தேக்கு விற்பான் அப்படின்னு சொல்லி. அப்ரிஷியேட் பண்ணி பழகுங்க, எல்லாத்தையும் பாராட்டி பழகுங்க. சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஹஸ்பண்ட் அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன், ஏய் நல்லா இருக்குப்பா ட்ரெஸ் அழகாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் ஒய்ஃப் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சமைச்சிருந்தாங்கன்னா, நல்லா இருக்கேன் இன்னைக்கு, புதுசாக ட்ரை பண்ணியிருக்க போல் அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்ட சொல்லுங்கள். பக்கத்து வீட்டில் நெய்பர்ஸ் ஏதாவது கோலம் போட்டிருந்தாங்க டிஃப்ரெண்ட்டானா, அக்கா அழகாக போட்டிருக்கீங்க, எனக்கு கோலமே வராது பாரு, எவ்வளோ அழகாக போட்டிருக்கீங்கன்னு சொல்லி பாருங்களேன். அந்த சந்தோஷத்துக்கு ஈடினையே கிடையாது. இன்றைக்கி இந்த உலகத்துக்கு இதான் சொல்ல வரேன், நாளைக்கு வேறு எதாவது சொல்கிறேன், பார்க்கலாம்.